எக்ஸைஸ் 2.5ல ஃபோர்த் சம்மு. ஒரு நம்பரோட பவரை ஃப்ராக்ஷனில் எது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம்மு √5. வெறும் ரூட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அதோட வேல்யூ என்னது? பவர் 1/2. இங்கே 2ன்னு கொடுத்தாலும் 1/2 தான். இங்கே 3ன்னு கொடுத்தா தான் பவர் 1/3 மாறும். இங்கே 4ன்னு ஆச்சுன்னா இங்கே 4ன்னு ஆகிடும். அப்போது இங்கே எதுவுமே கொடுக்கல. அப்போது 5 பவர் 1/2 டேரெக்டாக எழுதிடலாம். செகண்ட் சம்மு 2√7. இங்கே பாருங்கள், கொடுக்காததுக்கே 2 பவர் 2 தான், கொடுத்தாலும் பவர் 2 தான். அப்புறம் பாருங்கள், வெறும் ரூட்டுன்னு கொடுத்தாலே பவர் பை 2 தான். இங்கே 2ன்னு கொடுத்தாலும் அது பவர் பை 2 தான். சரிங்களா? 3ன்னு கொடுத்தா தான் மாறும். இது ரெண்டுமே கொடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் வரும். தேர்டு சம்மு 3√49 பவர் 5. இது எப்படி அது ஃபார்முலா தெரியும் இல்லையா? எக்ஸ் பவர் m/n = n √x பவர் m. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி எழுதிக்கலாம். அதை எப்படி எழுதலாம்? √49 ஆமாம், √49 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த ஃபார்மேட்டில் எதுனா என்ன பண்ணோம்? வெறும் 49 பவர் 5/3ன்னு எழுதலாம். புரியுதுங்களா? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நான் இதுவாக மாத்திரன்னா வரும். ரூட்டு போய்டும், எக்ஸ் வந்துடும், அப்புறம் 5/3 அதாவது m/n வந்துடும். நான் மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அந்த ஃபார்முலா வச்சு தான் எழுதியிருக்கேன். இதுலேருந்து இதில் போவாங்க, நான் இதுலேருந்து இதில் வந்துருக்கிறேன். ஏன்னா இப்படி கொடுத்துருக்காங்க, நான் இப்படி எழுதியிருக்கேன். ஃபார்முலா பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? 7² எழுதலாம் இல்லையா? 7² 5/3ன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? 7 பவர் 2 × 5 10/3. ஃபோர்த் சம்மு 1/3 √100 பவர் 7. நான் என்ன பண்ணுறேன்? இதை சுருக்கிக்கிறேன். இங்கே ஹோல் பவர் எடுக்காமல் இதுக்கு மட்டும் பவர் எடுக்கிறேன். 1/3 √100 ஹோல் பவர் 7. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள். இந்த ஃபார்முலா மாதிரி வந்துச்சா? n √x பவர் mன்னு வந்துருச்சு. அப்புறம் இதை எழுதணும், எக்ஸு m பவர் mன்னு எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம்? 1/100 m/n இல்லையா? அப்போ 7/3. இந்த 100 எப்படி மாற்றலாம்? 10 × 10 எழுதலாம் இல்லையா? அப்போ 10² எழுதலாம். 10² எழுதுனா 7/3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணுனா பாருங்கள், 1/10 பவர் 2 × 4 7 14 14/3. கீழே வைக்கக்கூடாது இல்லையா? மேலே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகிடும் பவர். அப்போ 10 பவர் -14/3. அவ்வளோதான். தேங்க்யூ.